அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 419 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 645 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 242 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 64 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள பெல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் அவர்கள் குவைத் நாட்டினுடைய பிரதமர் அவர்களை ராஜ்யத்திற்கு வருகை தரும் வேளையில் வரவேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு சகோதர நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் அம்சங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை அவர்கள் மதிப்பாய்வு செய்ததாகவும் அவற்றிற்கிடையே தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆலோசனையில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மற்றும் அவர்களின் குழுக்கள் அதிகாரப்பூர்வ விஜயத்திற்கு பிறகு சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் புறப்படுவதற்கு முன் சகோதர ராஜ்யம், அதன் தலைமை, அரசாங்கம் மற்றும் மக்கள் ஆகியோரின் நன்மைக்காக அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் குடும்ப வருகை விசா, அதாவது ஃபேமிலி விசா 3 மாதங்களாக இருந்த நிலையில் தற்பொழுது 1 வருட காலமாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அல் சயாசா மற்றும் அரப் டைம்ஸ் செய்தித்தாள்களின் தலைமை ஆசிரியர் அவர்களுடன் தொலைபேசியில் பேசியபோது குவைத் விசா தளத்தின் பொறுப்பாளர்களுக்கு எதிர்மறையான அம்சங்களை நிவர்த்தி செய்ய வழங்கிய உத்தரவுகள் இன்றைய தினம் முதல் செயல்படுத்தப்படும் என்று உறுதிப்படுத்தினார். உலகிற்கு திறந்து குவைத்தை ஒரு சுற்றுலா மற்றும் வணிக தளமாக மாற்றுவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது உள்ளது எனவும், அத்துடன் குவைத் விசா தளம் தொடர்பான குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் கருத்துக்களுக்கு விரைவான பதிலும் இதில் அடங்கும் என்றும் இதன் ஒரு பகுதி நேற்றைய தினம் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் தொகுதி 2 கடன்களை அடைக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக விவகார அமைச்சின் துணை செயலாளர் மற்றும் கடனாளிகள் குழுவின் தலைவர் அவர்கள் 2வது தொகுதி குடிமக்களின் கடன்களை தீர்ப்பதற்கான ஒப்புதலை அறிவித்துள்ளார் எனவும், அவர்களின் கடன்கள் 5000 தினார் முதல் 10,000 தினார் வரை உள்ளதாகவும் நேற்றைய தினம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். 3வது தேசிய பிரச்சாரத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்களை அவர்கள் பூர்த்தி செய்ததாக வலியுறுத்தினார். மொத்த கடன்பட்ட குடிமக்களின் எண்ணிக்கை 767 எட்டியுள்ளதாகவும், சட்டம் மற்றும் நிர்வாக நடைமுறைகளின்படி தீர்வு நடைமுறைகளை முடிப்பதற்கான தயாரிப்பில் உச்சக்குழு பங்கேற்கும் நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து நீதி அமைச்சகத்தில் உள்ள அமலாக்க பொதுத்துறைக்கு பயனாளிகளின் பெயர்களை சமர்ப்பித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அகமதி பகுதியில் பொது பாதுகாப்புத்துறை தீவிர பாதுகாப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 220 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டு தேடப்படும் நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் போலியான பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரந்த அளவிலான களப்பிரச்சாரத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் அவசர குழுக்கள் 10,000க்கும் மேற்பட்ட போலி பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும், மேலும் வணிக சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதற்காக கண்டறியப்பட்ட 13 கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி பொருட்களின் விற்பனை மற்றும் விநியோகத்தை மையமாக கொண்டு பல ஆளுநர்களில் உள்ள கடைகளுக்கு இந்த நடவடிக்கை
எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்கும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்குமே இந்த அவசர கால குழுக்கள் இதுபோன்ற களப்பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் ஏடிஎம் மோசடியில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிய வெளிநாட்டினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகத்தின் குற்ற பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள குற்ற புலனாய்வு பொதுத்துறையின் நிதி தடுப்பு குற்றப்பிரிவு ஏடிஎம்களின் அட்டை இல்லாமல் பணம் எடுக்கும் அம்சத்தை பயன்படுத்தி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து பணத்தை திருடும் ஒரு ஆசிய கும்பலை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் ஒரு செய்திக்குறிப்பில் அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை தீவிர தேடுதல் மற்றும் விசாரணை முயற்சிகள் 24 மணி நேரத்திற்குள் முக்கிய சந்தேக நபரை அடையாளம் காண வழிவகுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் பர்வானியா பகுதிகளில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஸ்மன் பகுதிகளில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மதியம் தஸ்மன் பகுதிகளில் உள்ள கட்டுமானத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதை அல் ஹிலாலி, அல் மதீனா, அல் ஷஹீத், அல் சால்மியா மற்றும் அல் எஸ்னா தீயணைப்பு மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனா அப்துல்லா பகுதிகளில் தண்ணீர் தொட்டி வெடித்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வானிலை ஆய்வு மையம் குவைத் ஆகஸ்ட் மாதத்திற்கு தயாராக உள்ளது எனவும் செப்டம்பர் மாதத்தில் படிப்படியாக குளிர்ச்சியடையும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 11 திங்கள் வரை நீடிக்கும் மிஸ்ஸாம் பருவத்தின் விளைவுகளை குவைத் தொடர்ந்து அனுபவித்து வருவதால் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மிகவும் தீவிரமான மாதங்களில் ஒன்றாக உள்ளது என்று வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் எச்சரித்துள்ளார். ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது பகல் நேரம் குறைவாக இருப்பதால் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றாலும் அதிக வெப்பநிலை நீடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பருவகால மாற்றம் இருந்த போதிலும் இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் பலவீனமாக தாக்கத்தால் அதிகரித்து வரும் ஈரப்பதம் காரணமாக வானிலை அடக்குமுறையாக இருக்கும் என்று ரமலான் விளக்கினார். புதன்கிழமை தொடங்கி வார இறுதி மற்றும் அடுத்த வார தொடக்கத்தில் ஈரப்பதம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.